சவுனகர் கூறுகிறார். ஜரத்காரு முனிவர் இதை கேட்டு துக்கமும் சோகமும் அடைந்து கண்ணீர் மல்கிய குரலில் தன் முன்னோர்களிடம் கூறினார். நான் தான் ஜரத்காரு, உங்கள் பாவியான மகன். என் பாவச் செயலுக்காகவும் ஒழுக்கமற்ற செயலுக்காகவும் எனக்கு தண்டனை கொடுங்கள். முன்னோர்கள் கூறினார்கள். மகனே, நீ தற்செயலாக இந்த இடத்திற்கு வந்தது எங்கள் அதிர்ஷ்டம். பிரம்மச்சரியத்தை ஏன் கடைபிடிக்கிறாய்? திருமணம் செய்து கொள்ளாதது ஏன்? ஜரத்காரு கூறினார். முன்னோர்களே, என் மனதில் ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கிறது. நான் என் உடலை எப்போதும் பிரம்மச்சரியத்தில் வைத்திருக்க விரும்புகிறேன். ஆனால் உங்கள் கதிர்வீச்சை பார்த்து தொங்கிக் கொண்டிருக்கும் கழுகுகளைப் போல் இருப்பதை உணர்ந்தேன். அதனால் பிரம்மச்சரியத்தை கைவிட்டு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன், சந்தேகம் வேண்டாம். ஆனால் என் பெயரை உடைய ஒரு பெண்ணை நான் எப்போது கண்டுபிடிப்பேனோ அவள் தானாகவே பிச்சை எடுக்க வருவாளோ அவளை நான் ஏற்றுக்கொள்வேன், அவளை நான் காப்பாற்ற மாட்டேன். இப்படி ஒரு பெண் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்வேன். இல்லை என்றால் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், இது சத்தியம். சவுனகர் கூறுகிறார். இப்படி சொல்லிவிட்டு அந்த முனிவர் பூமியில் மனைவியை தேடி அலைந்தார். ஆனால் அவர் வயதானவர் என்பதால் அவருக்கு மனைவி கிடைக்கவில்லை. விரக்தியடைந்த அவர் முன்னோர்களால் தூண்டப்பட்டு காட்டிற்கு சென்று உரத்த குரலில் கதறினார். இங்கு இருக்கும் அசையும் மற்றும் அசையா பொருட்கள், மறைந்திருக்கும் உயிரினங்கள் என் வார்த்தைகளை கேட்கட்டும். கடுமையான தவத்தில் இருக்கும் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி முன்னோர்கள் வற்புறுத்துகிறார்கள். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற பிச்சை எடுத்து திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண்ணை தேடுகிறேன். ஏழையாகவும் துக்கப்படுபவனாகவும் இருக்கும் என்னை முன்னோர்கள் திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள எந்த உயிரினத்திற்கு என் பெயரை உடைய ஒரு மகள் இருக்கிறதோ அவள் பிச்சை எடுக்க முன்வர வேண்டும். அவளை நான் காப்பாற்ற மாட்டேன், அவளை எனக்கு கொடுங்கள். அப்போது ஜரத்காருவில் மனதை வைத்திருந்த பாம்புகள் வாசுதேவனிடம் இந்த விஷயத்தை தெரிவித்தனர். பாம்புகளின் தலைவன் வாசுதேவன் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு அந்த முனிவரை நோக்கி காட்டிற்கு சென்றான். பிரம்மனே அந்த பெண்ணை பிச்சையாக அந்த முனிவருக்கு கொடுத்தான். ஆனால் வாசுதேவன் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவள் அவனுடைய பெயரை உடையவள் அல்ல, மேலும் அவளை காப்பாற்றவும் முடியாது. மோட்சத்தை விரும்பிய அவன் திருமணம் செய்து கொள்வதில் தயக்கம் காட்டினான். அப்போது அந்த பெண்ணின் பெயரை வாசுதேவன் கேட்டான், மேலும் அவளை காப்பாற்ற முடியாது என்றும் கூறினான்.